கொண்டக்கடலையில் விதவிதமாக குருமா செஞ்சுருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிற பிளாக் சென்னா குருமா நான்வெஜ் கிரேவிக்கு ஈக்குவலாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் இது ஒரு சூப்பர் சைட் டிஷ்ஷாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக ஒரு கிரேவி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் செஞ்சு காட்டுற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்பெஷல் மசாலா அரைச்சி இந்த பிளாக் சென்னா கிரேவி செய்யலாம் வாங்க. இந்த குருமா நான் நைட் செய்கிறதுக்காக காலையிலேயே கருப்பு கொண்டக்கடலையை ஊற வச்சுட்டேன். இதை ஒரு 6 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது மசாலாக்காக ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். இதில் 1.5 ஸ்பூன் அளவு தனியா சேர்த்துடலாம். ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது எல்லாமே செஞ்சுக்க போகிறோம். 1/2 ஸ்பூன் அளவு மிளகு, 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம், 2 பச்சை மிளகாய், 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி இது கூட சேர்த்துடலாம். இப்போது தக்காளி தண்ணி எல்லாம் விட்டு நல்லா தோல் சுருங்கி வரணும். அந்தளவு இதை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி இந்தளவு நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட ஒரு பத்தை தேங்காய் சேர்த்துடலாம். இதை ஒரு 3 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது அதே வானலில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். இது கூட 2 துண்டு பட்டை, ஒரு 4 லவங்கம், கொஞ்சமாக கல்பாசி, 1/4 ஸ்பூன் சோம்பு. இது கூட ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்குனது சேர்த்துடுறேன். வெங்காயம் நல்லா சுருங்கி வதங்கி வரணும். அந்தளவு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கி வரத்துக்குள்ளே ஆற வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவை அரைச்சிக்கலாம். இப்போது வெங்காயம் இந்த அளவு நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். நான் 2 வாட்டி அரை ஸ்பூனாக சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போன அப்புறம் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம். நான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன், பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒரு சீக்ரெட் சொல்கிறேன், வெஜிடேரியன்ஸ் எல்லாம் மன்னிச்சிடுங்க. இந்த மசாலா நண்டு தொக்கு செய்கிற டேஸ்ட் வருங்க. இதே ஃபார்முலாவை நீங்கள் வேறு கிரேவிக்கு கூட யூஸ் பண்ணலாம், சூப்பராக வரும். இப்போது இது கூடவே ஒரு சிட்டிக்கை மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். குழம்பு எந்தளவு வேணுமோ அந்தளவு தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கருப்பு கொண்ட கடலையும் சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்க விட்டுருக்கலாம். அவ்வளோதாங்க, குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. வாசனையும் சூப்பராக இருக்குது. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இறக்குனீங்கன்னா நண்டு குழம்பு டேஸ்ட்லேயே ஒரு சூப்பரான கருப்பு கொண்ட கடலை குருமா ரெடி ஆகிடுச்சு. இதை இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணால் ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக நீங்கள் வச்சு சாப்பிடலாம். ஒரு வாட்டி இந்த மாதிரி மசாலா அரைச்சி குருமா வச்சு கொடுங்க, வீட்டில் எல்லோரும் கண்டிப்பாக உங்களை புகழ்ந்து தள்ளிடுவாங்க.